பக்கம் போய் என் பொண்டாட்டி என்னால காப்பாற்ற முடியல, செத்து போயிட்டா. அதனால தான் இங்க வந்த. கடைசி காலத்துல எனக்கு எப்படியாச்சும் கஞ்சி ஒத்துக்கான கை கட்டி நிக்க சொல்றியா? இந்த பொழுதோட ஊருக்கு நான் எப்படி போய் போவேன்? நான் எடுத்த பேரெல்லாம் என்ன வருது? என்ன ஊருக்கு போக சொல்லாத பாய், என்ன ஊருக்கு போக சொல்லாத பாய். நீ சொல்றது எல்லாம் கேட்டாச்சு, இனியும் நீ சொல்றது கேட்க முடியாது. கிளம்பு. நான் பிடிக்கிறது பிடிக்காத மேலப்பா, இந்த பணத்தை கொண்டு போய் அங்க புதைச்சிட்டு இப்ப என் கூட இருக்கிற நிலைமையில ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாதுப்பா. அங்க போய் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுப்பா. என் நிலைமையை புரிஞ்சுக்க, தயவு செய்த நிலைமையை புரிஞ்சுக்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். ஒரு வேதாந்தம் சொல்லவா வேலாயி, ஆடு வளர்த்தா தொழுங்க மிச்சம், மாடு வளர்த்தா சாணிதா மிச்சம், கோழி வளர்த்தா முட்டைங்க மிச்சம், குழந்தைய பெத்தா கோவணம் மிச்சம். வேலாயி அடியே வேலாயி. யோ, என்ன இது ஓட்ட பஸ்? ஒரு வீடியோவும் கிடையாது, ஒரு புது படமும் கிடையாது, ஒரே எரிச்சலா இருக்கியா? யார் யாரு மூஞ்சிய காட்டு. ஏயா அவன் தாலியை வித்து பணம் எடுக்கிறான், அதை வீட்டுல உட்காந்து திருட்டு வீசி பக்கத்துல இல்லாம இங்கேயும் பணம் கேட்குதா உனக்கு? கண்டக்டர் அவனை இறக்கி விடியா? இவன் எல்லாம் செருப்பாலே அடிக்கணும். அவனை அடிங்க, அடிச்சாதான் எல்லாருக்கும் புத்தி வரும். என் பேரன் தனசாரம் சொல்றதானே? ஆமா ஐயா. கல்யாணம் ஆயிடுத்த மல்லிகா தான் 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்தான். நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து சேவல் அறுத்து நம்ம பவர் ரானுக்கு பொங்க வச்சோங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊருக்கு போன எல்லாரையும் பார்க்க தானே போகிறேன். பெரியாய் செத்த உடனே வந்திருக்கலாம்ல ஐயா. வேலை இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் தெரியல. என் உசிரி அப்பவே போடுது, வெறும் உடம்பு தானே வந்திருக்கு. அவன் நினைப்பிலே காலத்தை ஓட்டிடுறேன். அவன் செத்தப்ப நானும் போய் சேர்ந்துருக்கணும். கார் ஹெட்லைட் சரி பண்ண சொன்ன ரஹீம் சரி பண்ணிட்டா. ராத்திரில அவ்வளவு தூரம் போனோம்னா கொஞ்சம் தம்பிங்களை நம்பி மாதவரண்ணன் எப்படிங்க விட்டுட்டு போறது? எவ்வளோ சொல்லியும் அவர் பத்திரக்கோட்டைக்கு போறதாவே இல்லை. மாதவர் எப்பவுமே அப்படித்தானே. மொய்தீன், இப்போ நான் போன அப்புறம் இந்த சொத்தை எல்லாம் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் சில பேருக்கு கடமைப்பட்டிருக்கேன். மாதவ படையாச்சு, அவருக்கு யார் இருக்கா? அவர் கடை போட்டிருந்த அந்த 6 ஏக்கர் நிலத்தை வக்கீல் கிட்ட சொல்லி அவர் பேருக்கு ஏமாத்திட்டேன். நான் ஆடு வித்தேன், காசு கொண்டு வந்திருக்கேன்னு வாங்காதீங்க. அது அவர் காசு இல்லையா?
புறப்பட்டீங்களா கமிலா? எப்பண்ணா வந்தீங்க? பாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? பெங்களூர் போறீங்களாமே? எப்பம்மா திரும்பி வருவீங்க? இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ராஹிம் அக்கா, பணம் வேணும், எடுத்து வை. சரிக்கா. நல்லா பொறுமையா இருந்து பார்த்துட்டு வாங்க. பச்சை வாழையம்மா புண்ணியத்தில் பாய்க்கு ஒரு குறையும் வராது. அக்கா இங்க ஒரு நிமிஷம் வா. தா வரேன். என்ன விஷயம் சொல்லு. அத்தாங்கிட்ட என்னால கேட்க முடியல. என்ன கேட்க முடியல? வாய்க்கணக்கா சில பேர்கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்காரு. என்னடா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறப்ப? அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சுன்னா எவங்கிட்டையும் போய் கேட்க முடியாது. ஒரு பைசா கை வைக்கிறா. பாத்தியா இந்த ஆளு என்ன சொல்றாரு? இந்த ஆளு உள்ள விட்டல. நீ ஒன்னும் பேச மாட்ட. பாசம் வாய் அடிச்சிச்சா? எங்களோட இவன் உனக்கு முக்கியமா? ஏய் வாடா. ஒரு சொத்து வேணா ஒண்ணு வேணாம், எல்லாத்தையும் வேணா இந்த ஆள் மேலே எழுதி வச்சிருங்க. இப்ராஹிம் டேய், பாத்தியா கமிலா, தம்பிக்கு மேல உசிரியே வச்சிருந்தியே, என்ன பேசிட்டு போறானோ பாரு. எங்களை பிரிச்சிடாதீங்க. இருக்கிற எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டு போட்டோம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து தானே உங்களுக்கு கடை போட்டு கொடுத்துருக்கோம். 6 ஏக்கர் நிலத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்க சொல்லியாச்சு. ஆட்டையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு பைசா எங்களுக்கு தர வேணாம். நீங்க எங்களை பார்க்க வர வேணாம். தேவைப்பட்டா நாங்களே வந்து பார்த்துக்கிறோம். ஒரு குழந்தை குட்டி இல்லாத உடனே தானே அவங்கள குடும்பத்தோட கூட்டியாந்து வச்சிருக்கோம். உங்களை மாதிரி பிள்ளைங்கள மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களால வாழ முடியாது. ஐயோ, நிம்மதியா வாழணும்னு தானே அவங்க அண்ணன் தம்பிங்களை எல்லாம் விட்டு தொலைச்சிட்டு இங்க வந்திருக்காரு. தயவு பண்ணி சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நானாவது எங்க அண்ணன் தம்பிங்களோட வாழணும்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு போறோம். எங்களுக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும், விடுங்க. கமிலா, என்ன படையாச்சு? என்ன ரகசியம்? இன்னும் 10 கடை வச்சு ஆம்பூருக்கே தோல் சப்ளை பண்ண போறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாய். மாதவர பேரறிஞர் அண்ணாதுரை அமெரிக்காவுக்கே கூட்டிக்கின்னு போய் புத்துநோய்க்கு வைத்தியம் பார்த்தாங்க. என்னாச்சு? அல்லாஹ் தாலாவோட கணக்கில் யார் யாருக்கு எத்தனை நாள்னு யாருக்கு தெரியும்? இதோ இன்னைக்கு ஒரு நாள் போக போது, கணக்கில் ஒரு நாள் போனஸ், நாளைக்கு கண் முழிச்சா இன்னொரு நாள் போனஸ். கமிலா, வா. மதவர போதுமா? எனக்கு உன்னை பத்தி தான் படையாச்சு கவலை. மதவர என்ன என்ன இது?
விதைச்சனெல்லாம் நான் விதைச்சது. யார் யாரோ குடிச்ச தண்ணி நான் குடிச்சது. யார் யாரோ விதைச்சனெல்லாம் நான் விதைச்சது. யார் யாரோ குடிச்ச தண்ணி நான் குடிச்சது. யார் யாரோ விட்ட காத்து நான் இழுத்தது. யார் யாரோ புதைச்ச காடு போக போறது. இதில் என்னதென்ன ஏதும் இல்லை ஞான தங்கமே. இதில் உன்னதென்ன ஏதும் இல்லை ஞான தங்கமே. யார் யாரோ விதைச்சனெல்லாம் நான் விதைச்சது. யார் யாரோ குடிச்ச தண்ணி நான் குடிச்சது. என்ன பண்ற நீ? ஆளெல்லாம் போய்கிட்டு இருக்கு, வா. பெத்தவங்க சாயிராங்க நமக்கு முன்னமே. பெத்ததுங்க பிரியுதுங்க கண்ணு முன்னமே. சோறு போல தீந்து போச்சு சொந்த பந்தமே. என்ன சுட்ட காட்டில் விட்டுட்டியே ஞான தங்கமே. உடம்போட பிறந்த காலு உடம்போட பிறந்த கை ஒவ்வொன்னா பிரியும் போது ஞான தங்கமே. இதில் உறவு மட்டும் நிலைக்குமாடி ஞான தங்கமே. யார் யாரோ விதைச்சனோ நான் விதைச்சது. யார் யாரோ குடிச்ச தண்ணி நான் குடிச்சது. ஐயோ, எனக்கு ஒண்ணு செய்வியா? என் சாம்பலை கொண்டு போய்